பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, கத்திட்டு ஓடிட்டு இருக்க ஒரு மனுஷனை அந்த 4 பேரும் கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு 1 மணி இல்லனா 1:30 மணி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அவங்க யாருமே ஒருத்தர் பேசிக்காம ஏதோ சில சத்தங்களை மட்டும் எழுப்பி அவங்க படிக்க வச்சிருந்த அந்த புக்ஸை எல்லாம் ஒவ்வொரு ஷீட்டா கிழிச்சு மத்தவங்க இவங்களை ஒப்சர்வ் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த கண்ணாடி மேல ஒட்டி அந்த இடத்தையே மறைச்சிடுறாங்க. இதனால உள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியில இருக்கிறவங்களால பார்க்கவே முடியாம போயிருச்சு. இப்படி ஒரு பயங்கரமான விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9ல இருந்து 10 மணி நேரத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற சத்தம் முற்று முழுதா அடங்கிருது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாதனால இவங்க இருக்காங்களா இல்லையா, என்ன ஒரு சத்தம் கூட இல்ல அப்படிங்கிற கேள்வி பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. சோ உள்ளுக்கு உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களால கதவை திறந்து பார்க்க முடியாது இல்லையா. அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு ஆக்சிஜன் மீட்டர் வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆக்சிஜன் மீட்டர்ல வச்சிருந்த ஆக்சிஜனை விட 5 பேர் சுவாசிச்சா எவ்வளவு அளவு குறைஞ்சிருக்குமோ அந்த அளவை வச்சு இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ரிசர்ச் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15வது நாள் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாதனால உள்ளுக்கு போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மைக்ல நாங்க எல்லாம் உள்ள வர போறோம், கதவு கிட்ட யாருமே நிக்காதீங்க, அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா சோல்ஜர்ஸ் உங்களை சுட்டு கொன்னுருவாங்கங்கிறத சொல்றாங்க. கதவு திறந்து உள்ள போன சோல்ஜர்ஸ்க்கும் சயின்டிஸ்டுக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் காத்துட்டு இருந்தது. இத்தனை நாள் கிட்டத்தட்ட 15 நாள் இந்த கேஸோடைய வாழ்ந்த மக்கள் இந்த கதவை திறந்த உடனே வெளியே இருந்த கேஸ் உள்ளுக்கு வந்து உள்ளுக்குள்ள கேஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த கேஸ் வேணும், இந்த கதவை உடனடியா மூடுங்கன்னு சொல்லி வந்தவங்க காலை பிடிச்சு கெஞ்சிருக்காங்க. என்னோட உள்ள போன சோல்ஜர்ஸ பார்த்து அந்த 5 பேர் சத்தம் போட்டிருக்காங்க. அந்த 5 பேரையும் பார்த்த சோல்ஜர்ஸ் அதை விட அதிகமா சத்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா மனித உருவம்ங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாம குலைஞ்ச நிலையில அந்த 5 பேரும் இருந்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 5 பேரும் உயிரோட தான் இருந்திருக்காங்க. முதல்ல அங்க போயிட்டு அங்க இருந்த ஃபுட் கன்சப்ஷன் லெவலை செக் பண்ணி பார்த்தப்ப கடைசி 5 நாளா கொடுத்த எந்த ஃபுட்டுமே அவங்களால கன்சியூம் பண்ண படலைங்கிறதும், ஆனா அங்க இருந்த மனுஷங்களோட உடம்புல தோலும் சதையும் பிஞ்சி உள்ளுக்கு இருக்கிற உள்ளுறுப்புகள் அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில கொஞ்சம் வெளியில வந்திருந்த மாதிரியும் இருந்துச்சுன்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருந்தது. எந்த விதமான வெப்பன்ஸுமே உள்ளுக்கு இல்லாம எப்படி அவங்களால அந்த சதையெல்லாம் பிச்சு எரிஞ்சிருக்குமோன்னு பார்க்கும்போது அந்த மனிதர்கள் அவங்க கைகளை பயன்படுத்தியே அவங்க சதைகளை பிச்சு அவங்களே சாப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட கடைசி 5 நாளும் நம்ம சாப்பிடாட்டி நம்ம எவ்வளவு வீக்கா இருப்போம். ஆனாலும் அங்க இருந்த 5 பேத்துல 2 பேர் அங்க வந்த சோல்ஜர்ஸ் போட்டு செம்ம அடிச்சிருக்காங்க. எங்களை வெளியில கூட்டிட்டு போகாதீங்க, எங்களுக்கு அந்த கேஸ திரும்ப கொடுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு எனிதிங் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னா அவங்களுக்கு அனஸ்டீஷியான்னு சொல்ற ஒரு மயக்க மருந்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த மயக்க மருந்து சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கறத விட 3 மடங்கு அதிகமா தான் இவங்க அவ்வளவு பேத்துக்குமே கொடுத்திருக்காங்க. ஆனா இப்படி என்ன பண்ணாலுமே அவங்க மயக்கம் அடையாம டாக்டர்ஸோட பேசிக்கிட்டும் டாக்டர்ஸோட சண்டை பிடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. கடைசியில அங்க இருந்த அந்த 4 பேத்தையும் அவங்களால காப்பாற்ற முடியல. கடைசியில இருந்த ஒருத்தர்கிட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த டாக்டர் கேட்டிருக்காரு, நான் இந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா உன்னோடைய முடிவுல தான் இருக்கு, நீ சொல்லு உனக்கு எப்படி ஃபீல் ஆகும். அவர் சொன்ன பதில் பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. எல்லாரும் தூங்குறீங்க, நீங்க தூங்கும் போது உங்க உடம்புக்குள்ள ஒளிச்சு வைக்கிற மிருகம் நான் தான். உங்க உடம்புல இருந்து இந்த தூக்கத்தை எடுத்துட்டா நான் வெளியில வந்துருவேன், உங்க எல்லாருக்குள்ளயும் நான் இருக்கேன், இத புரிஞ்சுக்கோங்கன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன பதில்ல கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை ஆன அந்த டாக்டர் அவருடைய ரிசர்ச்சையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கைதியையும் சுட்டு கொண்டு இருக்காங்க. So guys, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசுறதுக்கு சப்ஸ்கிரைப் டு டிகோடிங் தமிழன். சோ இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை until then